வணக்கம். விஜய் அவர்களோட தாவேகா கட்சியை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வரத பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விடையை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு டிவிகேவோட தேவை இப்போ ஏன் ஏற்படுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள சூழல் என்னன்னா, ஒரு சைடில் என்டிகே, இன்னொரு சைடில் டிவிகே. இந்த ரெண்டு கட்சிகளுமே தங்களை தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் கொண்டு வருவதற்கான சக்தி நாங்கள் தான், அரசியல் சக்தி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மாற்று அரசியலுக்கான கட்சி நாங்கள் தான்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் டிவிகே பாஜகவோடையும் அதிமுகவோடையும் போய் சேர்றாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், நாம் தமிழர் கட்சிக்கு அது நல்லதா இல்லைன்னா பின்னடைவா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன பொறுத்தளவுல தாவேகா கட்சியை அதிமுகவும் பாஜகவும் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஸோ இது நேச்சுரலான ஒரு விஷயம்தான். அதிமுகவை பொறுத்தளவுல இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணும். இப்போதைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சதுரிப்பே இருக்கு. அதை கன்சாலிடேட் பண்ண வேண்டியதற்கான ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை அவங்க மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. பாஜகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகுது. ரெண்டாவது, அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சிகள் எதிர்பார்த்த மாதிரி பலன் தரல. ஸோ அதுக்கப்புறம் மூணாவதா இப்ப வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது டிவிகேவை உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, அதிமுகவை பொறுத்தளவுல எல்லா கட்சிகளும் போலவும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான டார்கெட். ஸோ அவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவங்களோட தேவை என்ன, எப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸ் அவங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, டிவிகே என்டிகேன்னு. இந்த ரெண்டு கட்சிகளையுமே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அவங்கள பொறுத்தளவுல இந்த ரெண்டு கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்தாலே அது போதுமானதா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு டிவிகேவை பாஜக அதிமுக அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்தாச்சுனாலே அந்த அலைன்ஸுக்கு பெரிய பூஸ்ட் அது கொடுக்கும். அந்த அலைன்ஸ் கண்டிப்பா திமுகவை வீழ்த்திரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜை அது கிரியேட் பண்ணும். மீடியாலையும் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணும். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸும் இந்த அலையன்ஸை சுற்றி கன்சாலிடேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த அலையன்ஸுக்கு ஓட் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணியில் சேராமல் தனியாக அவங்க வெளியே நின்னாலும் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல பிரயோஜனம் கிடையாது, ஓட்டு வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த கூட்டணிக்கே ஓட்டு போடுவோம், இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அவங்க திமுக அலையன்ஸை கண்டிப்பாக வீழ்த்திடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க ஓட் போடுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதிமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இந்த ரெண்டு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி இருந்தாலே போதும். ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாவேகாவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். பாஜகவும் அதிமுகவும் டிவிகே கட்சியை அவங்க அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை இது எப்படி பாதிக்கும் அப்படின்ற கேள்விக்கான விடை என்னன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல டிவிகே பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆயாச்சுன்னா பெரிய ஒரு பூஸ்டை ஏற்படுத்தும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணும். ஸோ அது என்டிகேவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இப்போ அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னா மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க என்டிகேவுக்கும் ஓட் போடலாம்னு நினைப்பாங்க. பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிற்கும் போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே அந்த பக்கம் போயிடும். என்டிகே சைடு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அந்த வகையில் இது என்டிகேவுக்கு ஒரு பின்னடைவு தான். பட் என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, 24ல் களத்தில் பாஜக
நாங்கள் மாற்று அரசியலுக்கான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி தனியாக அவங்க நின்னாங்க, தனியாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நின்னாங்க. அந்த டைமில் மாற்று அரசியல் அப்படின்ற விஷயத்த பேசி நிறைய ஓட்ஸும் வாங்கினாங்க. இன்னொரு சைடில் என்டிகேவும் அதே மாதிரி மாற்று அரசியலை முன்னிறுத்தி அவங்களும் நிறைய ஓட்ஸை வாங்கினாங்க. பட் அதுக்கப்புறம் 26 பொறுத்தளவில் பாஜக இப்போ அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ மாற்று அரசியலுக்கான அந்த வாக்கு வங்கி, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அந்த வாக்கு வங்கியை பாஜகனால இந்த எலெக்ஷன்ல டார்கெட் பண்ண முடியாது. ஸோ அதே போல டிவிகேவும் அந்த அலைன்ஸ்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னா மாற்று அரசியல் வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜும் கூட. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் டிவிகே பாஜக அதிமுக அலைன்ஸ்ல போய் சேர்ந்தாங்கன்னா அதுல சில பெனிஃபிட்ஸும் இருக்கு, சில பாதிப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. பட் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே ஒரு சைட்ல டிவிகே கட்சியை அலைன்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் ஓகே. பட் அது சாத்தியமானு பார்த்தோம்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவுல இந்த அலைன்ஸோட போய் சேர்ந்தால் அது டிவிகேவுக்கு நல்லது இல்லை. அஃப்கோர்ஸ் டிவிகே போய் அவங்களோட சேர்ந்தா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அது நல்லது, பட் டிவிகேவுக்கு அது நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் ஃபர்ஸ்ட் அவரு ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாருன்னா மாற்று அரசியல் வேணும்னு விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் அவருக்கு ஓட் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கலாம், யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட் போடணும் அப்படின்ற பிளான்ல இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவர் பாஜகவோடையும் அதிமுகவோடையும் போய் சேர்றாருன்னா அந்த ஓட்டர்ஸ்லாம் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் அதிமுக பாஜகவோட போய் அவர் சேர்றாருன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களை பொறுத்தளவில் பெரிய ஒரு ஸ்டார், பெரிய ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. ஸோ அலைன்ஸ்ல அவர் போய் சேர்றாருன்னா அவரு இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவாரு. இபிஎஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 25-30 சீட்ஸை வாங்கிட்டு கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது விஜய் அவர்களோட இமேஜையும் உடைச்சிரும். ஸோ அந்த வகையில் அந்த விஷயத்தை விஜய் அவர்களோட ஃபேன்ஸும் விரும்ப மாட்டாங்க. அதுபோக விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது அது அவருக்கு ஒரு லிமிட்டையும் செட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 25-30 சீட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் மேலே போக வாய்ப்பு இல்லை, அதுதான் அவங்களோட லிமிட். 25-30 சீட்ஸை தாண்டி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு லிமிட்டும் செட் ஆயிரும். ஸோ இந்த விஷயத்தையும் டெஃபினட்டா விஜய் அவர்கள் விரும்ப மாட்டார். ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை தனியாக ஃபேஸ் பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அதை தான் செய்யணும்னு அவர் பார்ப்பாருன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவர் அதிமுக பாஜகவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த வகையில் இந்த விஷயம் பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது நல்ல ஒரு செய்தி கிடையாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் அதிமுக பாஜக அலைன்ஸ்ன்றது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் தான். ஏன்னா ஃபியூச்சரில் டிஎம்டிகேவும் பிஎம்கே கட்சியும் இந்த அலைன்ஸில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் பிஎம்கேவுக்கு டெஃபினட்டாக டிஎம்கே அலைன்ஸில் போய் சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபி தான். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதே போல் டிஎம்டிகேவும் இங்கே தான் வந்து சேருவாங்க அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த கட்சிகளெல்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக தான் இருக்கும். டிவிகே இல்லைனாலும் ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு டிஎம்கே எதிர்த்து டஃப்பாக ஃபைட் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் என்னன்னா, இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா டிவிகேவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிப்பாங்க, என்டிகேவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிப்பாங்க. தனியாக அவங்க வெளில இருக்கும்போது ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸால டிவிகே என்டிகே இந்த ரெண்டு கட்சிகளையும் மீறி திமுகவை வீழ்த்த முடியுமா? அவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணாலும் அதை தாண்டி டிஎம்கே அலைன்ஸை வின் பண்ண முடியுமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நமக்கு தெரியணும்னா டெஃபினட்டாக நம்ம 26 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.